ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வீடியோ, நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ, மீஷோ, அமேசான், ஷாப்ஸி, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓன் பிராண்ட் ட்ரெஸ்ஸும் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸோட வீடியோஸும் இதில் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு சில பேக் வாங்கியிருந்தேன். ஸோ மீஷோ பேக் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஓன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நானே ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் 14 ட்ரெஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன், யூடியூப் சேனல்லையுமே போட்டிருக்கேன். அதில் ஏதாவது உங்களுக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து மீஷோ பேக் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் போட்டிருந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க அந்த வீடியோ. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு சில பேக் வாங்கியிருந்தேன். எவ்வளோ தூரத்துக்கு ட்ரெஸ் வந்து புதுசாக ட்ரெஸ் வாங்கி எனக்கு போடுறது பிடிச்சிருந்துச்சோ அந்த அளவுக்கு இப்போ பேகுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பேக் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு பேக்காக இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மொத்தம் 5 பேக் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5 பேக் வாங்கியிருந்தேன். ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேக் ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு ஸ்லிங் பேக் தான் வாங்கியிருந்தேன். இந்த பேக் கூடவே ஒரு குட்டி பவுச்சும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இது என்ன கலர் அப்படின்ட்டு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லிங் பேக் தான், ஆனாலுமே இது குட்டியாக இருந்தாலும் இதில் 3 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்லேயும் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஜிப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பவுச் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறதுனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கலர் வந்து என்னென்ன கலர் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டியாக அழகாக இருக்குது. இதோட ஹைட் வந்து வீடியோவில் தெரியுதா அப்படின்ட்டு தெரியல, இவ்வளோதான் இருக்குது. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்டில். நம்மளுக்கு என்ன டைப் ஹைட் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த டைப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பேக். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ வீடியோவில் கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது குவாலிட்டி. நான் கூட கொஞ்சம் லோக்கல் குவாலிட்டி மாதிரி வந்துருமோன்னு நினச்சேன். பட் நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பேக் பார்த்தீங்கன்னா, இது கவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பேக் தெரியுது. ஸோ இதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. நான் பேக் வாங்குறதா இருந்தால் ரொம்ப பெருசாக தான் பேக் வாங்குவேன் எப்பயுமே. ஸோ என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, வீட்லேயும் சரி, எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய பேக் எதுக்கு எடுத்துகிட்டு போகிற அப்படின்ட்டு. உன்னை விட பேக் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பேக் வாங்கினேன். அது கிட்டத்தட்ட 1300 ருபீஸ் கிட்டே வாங்கியிருந்தேன். அந்த பேக் பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் வாங்கியிருந்தேன். ஷாப்பில் போய் தான் வாங்கியிருந்தேன். பட் 1300 கொடுத்து வாங்கின பேக் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைஸில் தான் இருக்கும் அந்த பேக்கும். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. பட் இது வந்து 400க்குள்ளே தான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன் ப்ரைஸ். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பேக் நம்ம அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ அப்படின்ட்டு தோணுது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்க்கும் போதே குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேக் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன்னா இதே வாங்கியிருப்பேன். ஸோ அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக, ஆஃபீஸ் யூஸ்க்காக அந்த பேக் வந்து நான் பிராண்டடாக வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அடிக்கடி பேக் வாங்கி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு 1 இயர் 2 இயர்ஸ் கிட்டே உழைக்கிற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் அதில் வந்து காசு 1300 கொடுத்து வாங்கினேன். பட் அதை விட இது சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. பேக் அந்த மேலே இருக்க லேயரே பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரீமியமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ரொம்ப அப்படியே ப்ரீமியமாக லக்ஸரியாக இருக்க மாதிரி இருக்குது. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது பேக். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அப்படியே ஷைனிங்காக இருக்குது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ இது வந்து ஆஃபீஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் என்னை விட பேக் வந்து பெருசாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்குது டிசைன். நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எல்லா திங்ஸுமே ஒரே இதில் போட்டு வச்சுப்பேன். அதனால் இந்த மாதிரி பேக் தான் எனக்கு வந்து பிடிக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. சூப்பராக இருக்குது பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது. இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்குது. ஹைட் எல்லாருக்குமே இது ஒரே ஹைட்டாக தான் இருக்கும். சென்டரில் வந்து ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க குட்டியாக தனியாக. ஸோ வேறு ஜிப்பு எதுவுமே கிடையாது. இதில் திங்ஸ் எல்லாமே ஒரே இதில் தான் போட்டு வச்சுக்க முடியும். பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த பேக் இப்படி வரும்ட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருந்துச்சு. நான் வந்து ஒரு மாதிரி க்ரீம் கலர், பெய்ஜ் கலரில் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பேக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்டடாக வாங்கணும் அப்படின்ட்டு 1500, 2000, 3000க்கு மேலெலாம் பேக் வாங்குவாங்க. அப்படி வாங்குறதுக்கு இந்த மாதிரி 500, 600க்கு ஒரு இந்த மாதிரி நிறைய பேக் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஸோ அடிக்கடி வந்து நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வேஸ்ட்டாக வந்து அந்த பேக் வாங்கிட்டேனோ அப்படின்ட்டு யோசிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் கொடுத்து அவங்களோட பேக்கோட இமேஜஸ்லாம் போட்டு. என்ன பேக் வாங்கியிருந்தேன் அப்படின்னு எனக்கே மறந்துடுச்சு. அவங்களோட பேஜ் பார்த்தீங்கன்னா கிளாசி உமன் ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்கு. கிளாசி உமன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போட்டு கார்டு வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ் கார்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மெசேஜ் கொடுத்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க பேஜ்க்கு. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேக்கிங்கே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பிச்சிட்டனே. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டைம் வாங்கின பேக் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்கு குவாலிட்டி, இந்த லெதரும். ஸோ இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, 2 பட்டன் மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பெல்ட் மாதிரி இருக்கு. இதில் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் அவ்வளோதான் போல். ஹைட் இதுதான் லாஸ்ட் ஹைட்டு. இன்னும் டைட்டாக வேணும்னா இந்த ஹோலில் வந்து போட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பெல்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஜிப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஜிப்பு கிடையாது. அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ் டு எ பையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம், நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணோன்னா கரெக்டாக இந்த டேக்லாம் போட்டு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா a legal notice under section 420 will be sent to the fraud customer by legal department of India and this leads to a blocking of Aadhaar card and PAN card. ஸோ மீஷோவில் இருந்து தான் இது கொடுத்துருக்காங்க. இவங்களோட பேஜில் இருந்து கிடையாது, மீஷோவில் இருந்து தான் இப்போது கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வாங்குற ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படி தான் வரும் போல். இப்போ ப்ராடக்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில பேர் வாங்கிட்டு வந்து வேறு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு வாங்கின பேக் எல்லாமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பேக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் பேக் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பேக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஓரளவுக்கு தான் ஓகேவா வரும் போல் அப்படி தான் நினச்சேன். பட் சூப்பராக இருக்குது. இது வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா நல்லா வைரலாகவே போயிட்டுருக்கு ஒரு பேக்குன்னே சொல்லலாம் இதை. ஸோ யூடியூப்லேயுமே நிறைய பேர் இது போட்டு பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா பேர் போட்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்காகவும் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ட்ராவல்க்கு யூஸ் பண்ணுறது தான். ட்ராலியில் பார்த்திங்கன்னா வச்சு இதை செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அந்த ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்கில் அதில் வந்து இப்படி போட்டு
நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது லோக்கலாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது வந்து நல்லா இருக்குது குவாலிட்டி. ஸோ இங்கே வந்து சென்டர் பார்ட்டில் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. உள்ள எந்த ஜிப்புமே கிடையாது, இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. சாரி, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஜிப்பு இல்லை, பட் இப்படி 2 போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ராவல் பேக் அப்படின்றதுனால நிறையா வந்து திங்ஸ் வச்சுப்போம், அதுக்காக வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட்லையும் வந்து ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஸ்டிச்சஸ் மட்டும் இங்கே லூஸாக இருக்குது, லைட்டாக பிரிஞ்ச மாதிரி இருக்குது. மற்றபடி குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்க ஹேண்ட்பேக் மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஹைட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க கீழே. இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3 லேயர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த பேக்கு கிடையாது, இன்னொரு பேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதோட ஹைட் வந்து இவ்வளோதான். இன்னொரு பேக் நான் பார்த்துருந்தேன், அதுதான் வந்து 3 லேயர்ஸ் இந்த மாதிரி. இப்போ இந்த ஃபோல்டு ஓப்பன் பண்ண மாதிரி 3 லேயர் இருக்கும். அந்த பேக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து ட்ராவல்க்கு யூஸ் பண்ணுற பேக் தான் இது. ஸோ ஒரு 2 days 3 days மட்டும் எங்கேயாவது நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த திங்ஸை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸுமே இதில் வைக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸோ இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணுற டைப்பில். இந்த சைடுமே இருக்குது, சும்மா அது ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை இந்த பேக்கில். இதோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். குவாலிட்டி நல்லா இருக்குது, தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் பேக் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 டிசைன் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், மெட்டீரியல்ஸோட டிசைன். ஸோ அதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பெர் மீட்டர் 99 rupees தான். கேம்ரிக் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா என்னோட ஐடி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட ஐடி காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லா பேக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டைம் வாங்கினது எல்லாமே
இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு பேக் போட்டிருப்பேன். மேலே வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் இருக்குது. இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் இருக்குது. இதுலேயும் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியாக ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. பட் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த காம்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பவுச் வந்து உள்ளே வந்து ஃபினிஷிங் ஒழுங்காகவே பண்ணலை. ஸோ இந்த பேக்லேயும் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே இது அப்படி தான் பண்ண முடியும் போல். உள்ள லெதர் அப்படியே ஜிப் இருக்குது அப்படியே தெரியுது. ஒருவேளை இது இப்படி தான் பண்ண முடியுமான்னு தெரியல. குட்டியாக ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கம்பார்ட்மெண்ட் தான், அவ்வளோதான். உள்ள எந்த ஜிப்புமே கொடுக்கல. ஸோ இந்த பேக் எல்லாமே அவ்வளோதான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேக் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.